ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 4வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,99,282 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 39.4% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கானா வினோத் அவர்கள். ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த சீசனுடைய ஹையஸ்ட் ஓட்டிங் டேக்கர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்க்ளூடிங் பார்வதி, கம்ருதீன் இவங்க எல்லாருமே லிஸ்ட்டில் இருக்கும் பொழுது அதிகப்படியான வாக்குகள் வாங்கிய முதல் நபராக கானா வினோத் வந்து இருந்துகிட்ருக்காரு. 2வது பொசிஷனில் கம்ருதீன் அவர்கள் இருந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 79,448 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 15.71% வந்து இருந்துகிட்ருக்காரு கம்ருதீன் அவர்கள். ஸோ கம்ருதீனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்ல வேண்டியதே இல்லை. லாஸ்ட் வீக் எல்லாம் பயங்கர ஆக்ஷன் மோடில் வந்து இருந்தார். இந்த வாரம் முழுக்கவே வந்து செம்ம காமெடி மோட்லேயும் ஃபன் மோட்லேயும் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஏன்னா திவாகரை வெறுப்பேற்றுறேன் அப்படிங்கிற பேரில் சில விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது வந்து அவருக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு. 3வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 77,817 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 15.39% வந்து இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோரா சிங்க்லருக்கு டே பை டே வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் 4வது பொசிஷனில் இருந்து 3வது பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அதன் காரணமாகவே பார்வதி அவர்கள் 3வதுலேருந்து இப்போதைக்கு 4வது பொசிஷனுக்கு போயிருக்காங்க, சொல்லப்போனால் டேஞ்சர் ஜோனுக்கு. 4th பொசிஷனில் பார்வதி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 76,592 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.14% வந்து இருந்துகிட்ருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் சண்டையே போட்டுட்டு இருந்தால் மக்களுக்கு வந்து இரிட்டேஷனாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதன் காரணமாக பார்வதி அவர்களுக்கு பெரிய சப்போர்ட் வந்து மக்கள் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது. பார்வதியை தொடர்ந்து 5வது பொசிஷனில் கலையரசன் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 72,653 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.36% வந்து இருந்துகிட்ருக்காங்க கலையரசன் அவர்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலையரசன் மட்டும்தான். கண்டென்ட் கிங்காக இருக்க வேண்டிய ஒரு கலையரசன் அவர்கள் எங்கே காணாமல் போனார் அப்படின்னு சொல்லி தேடுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கலையரசன் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அதன் காரணமாக இந்த வாரம் எவிக்டாய் வெளியே போகிறது கலையரசன் தான். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுமே கிடையாது. பட் விஜய் பார்வதிக்கு இவ்வளோ சப்போர்ட் அப்படிங்கிறது குறையும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவ்வளோ மோசமான சப்போர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதிக்கு இருக்குது. அது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இன்னும் 2-3 வாரங்கள்லாம் வந்து தாண்டுறது. ஏன்னா எப்படி பார்த்தாலே ஒவ்வொரு வாரமும் விஜய் பார்வதி குத்தணும் அப்படின்றதுல எல்லாரும் உறுதியாக வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு வாரத்தில் எவிக்டாய் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஓகே காய்ஸ், இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலான செய்தியில் அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.